பூசணி கொடி. பூசணி கொடியும் பாருங்கள் தரையில் படர்ந்து போகிறாங்க. அவங்க பாருங்கள் தரையில் படர்ந்து போகிறாங்க பாருங்கள். முட்டுலாம் வச்சுருக்குது, ஆனால் தரையில் படர்ந்து போகிறாங்க. பூசணி கொடி இதில் தான் வச்சுருக்கிறேன். பக்கெட்டில் பெயிண்ட் பக்கெட்டில் வச்சுருக்கேன். தரையில் படர்ந்துட்டாங்க. அதுக்கு பூசணி கொடி ஓடுறதுக்கு இடம் இல்லை, தரையில் படர்ந்து போகிறாங்க. அவங்க தரை சூடாக இருக்குது, என்ன பண்ண. அதுலேயுமே முட்டு தான் வருது பூசணி கொடியில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடு பூசணி தோட்டத்தில் பாருங்கள், பூசணி பூ பூத்துருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூசணி கொடி அப்படியே பெருசாக அப்படியே படர்ந்து போய் கிடக்குது. நீங்கள் பாருங்கள், எல்லாம் இதெல்லாம் பூசணி கொடி தான். எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் பூசணி கொடி. அதுவும் அப்படி அழகாக பூ பூத்துருச்சு பாருங்கள் பூசணி பூ. ஒரு பாட்டு இது பார்த்தோன்னா ஒரு பாட்டு வருது, வாசலிலே பூசணி பூ வச்சு விட்டா. அந்த பாட்டு தான் நினைப்பு வருது. இந்த பூ பார்த்தோன்னா எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க. நீங்களே பூசணிக்காய் பூ தான் அவ்வளோ அழகாக கொடி படர்ந்து எங்கெங்கேயோ ஓடிட்டுருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஓடுறாங்க. இந்த சமயம் இதில் ஏற்றி விடலாம் போல தோணுது எனக்கு. பாருங்கள் எங்கெங்கேயோ ஓடிட்டுருக்குது. அதனால் கீழேயே விட்டுடலாம்னு விட்டுருக்கேன். பூசணி பூ, பூசணி கொடி அழகா. காய் தான் என்ன வைக்கல, பூ தான் நிறைய பூத்துட்ருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஈஸ்வர் காரைக்குடின்னு இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஓகே பாய், see you.